ஹாய், உங்கள் சாதிக் மஜா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாருதி 800 சுசுகி 800 அந்தோட ஃபுல் விளாக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். ஏன்னா வந்து வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணது வந்து வீடியோ நான் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மாருதி 800 நம்மளுடைய காரு வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறோமா. ஏன்னா அந்த ஒரு இறச்சல் இருக்குது. வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணால் தான் அந்த ஒரு உங்களுக்கு சவுண்டு தனியாக தெரியும். நாங்கள் இன்ஜினை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்ஜின் எப்படின்னா இது வந்து கார்பரேட்டர் மாடல் கிடையாது. ஏன்னா கார்பரேட்டரில் அது வந்து இன்ஜெக்டர் டைப்பு. ஏன்னா வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா 18 தான், அப்படியே ஒரு 17-15 தான் கொடுக்கும் இந்த வண்டி. நான் செக் பண்ணி பார்த்தாச்சு. ரொம்ப ஸ்பீடு. ஆனால் வெயில் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம இங்கே காமிதோம் என்ன மாடிஃபை பண்ணால் ஆரன் மாற்றணும். ஏன்னா நார்மல் வந்து கம்பெனி ஆரன் வந்து இதில் இருந்துச்சனால நம்ம வந்து நார்மல் ஆரன் மாற்றணும். ஏசி கண்ட்ரோல், ஏசி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. ஏசி நல்ல கண்ட்ரோல். நாங்கள் இன்ஜினை இப்போ இன்ஜினை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா நைசிங் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ஜினை நான் இது பண்ணுறேன். இப்போ பேச உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வீடியோவில். ஓகே வாங்க. நான் இன்ஜினை வந்து நான் எடுத்துக்க சர்வீஸ் பண்ணல. எடுத்தேன்னா ஒரு 2 மந்த்து தான் இருக்கும். புக்கு வந்து எல்லாம் என் பேர்லலாம் மாற்றியாச்சு. இது சென்னையில் உள்ள வண்டி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. வண்டி எடுத்து நம்ம ஃபுல்லாக ரன்னிங் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். வண்டியை எந்த ஒரு சம்மந்தமும் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இதுவரை வைக்கலை. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிருந்த ஆள் வந்து இது வந்து வைக்கல் வச்சுருந்தாங்க. எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தனால நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டி கொடுக்குறாப்புல இந்த வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தான். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நேம் எதுனால அந்த எம்எஸ் லோகோ போட்டு ஸ்டிக்கர் அடிச்சு விட்டான். ஃபுல் வீடியோ காமி. இது ஜிஎம்சி ஒரிஜினல் வண்டிக்குள்ள லோகோ ஸ்டிக்கர் ஜிஎம்சி. அப்போ இது வந்து இப்போ எம்எஸ் லோகோன்னு வந்து நமக்கு பிடிச்ச நேமு. நான் மிஸ்டர் சாதிக் சமயம் அந்த ஒரு நேம் லோகோன்னு வரணும். அதுக்காக தான் அந்த எம்எஸ்ன்னு ஷார்ட்டாக வச்சுருக்கேன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகாத இடம் கிடையாது. கோயம்புத்தூர் இப்போ ஒரு 2 days முன்னாடி கோயம்புத்தூர் அவார்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருக்குது. இது யாராலும் நம்ப முடியாது. பிக்கப்னா தாறுமாறு பிக்கப் பார்த்தீங்கன்னா அல்டிமீட்டர் தான். வாங்க உள்ளே போவோம். வண்டியை ஸ்டிக்கரை கொஞ்சம் லோக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் மாடிஃபை பண்ண இதெல்லாம் 1200 நம்ம ஆன்லைன்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. நான் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கண்ட்ரோலுக்கு இது வந்து இதே மாதிரி வண்டி யார் வச்சுருக்கிறீங்க அதே எனக்கு வந்து நீங்கள் மெசேஜில் எனக்கு பண்ணி விடுங்க. ஏன்னா இது கம்ப்ளைண்ட் கொடுக்குதா, ஏன்னா நானும் இது நாலு பின்ன தெரிஞ்சுக்குவேன். இதை வச்சு நல்லா பார்த்துக்கலாம்ல. தெரியாதவங்களுக்குன்னு சொல்லலாம்ல. அதுக்கு தான் இது பாருங்கள் ஸ்டிக்கர். இது பிடிச்சி நான் ஒட்டினது. நான் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, துடைக்கலை. அதனால தான் ரொம்ப ஜூமிங் பண்ணாதேன். என்ன இதுதான் இது பேபி கார்னால் அது வந்து இப்போ பேபி வீட்டு காரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கிற அந்த ஒரு இது. நான் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பக்கா தெளிவாக இருக்காப்புல. வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. சொல்லப்போனால் நான் வண்டி வந்து ஃபுல் கரண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் கரண்ட் பண்ணது முக்கால்வாசி ஒரு 20,000 கிட்ட செலவு. நான் எஃப்சி வந்து 20 வருஷத்து வண்டி வந்து எஃப்சி ரேட் எல்லாம் ஏற்றிட்டாங்க. அதனால் வந்து வண்டி வந்து ஃபுல் கரண்ட் பண்ணது கொஞ்சம் செலவு தான். ஏன்னா எதுனாலனா இது ஃபேவரட் வண்டி. இவ்வளோ செலவு பண்ணி வச்சுக்கிறோன்னா இல்லை ஒரு மாருதி 800 லவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த லவர்ஸு அதை வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு தான் புரியும். யார் வச்சுருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன வீடியோ போட சொல்கிறீங்க? ஆட்டோ சம்மந்தமாக, பைக்கு சம்மந்தமாக, விளாக் சம்மந்தமாக, ட்ராவல் சம்மந்தமாக, இல்லை வந்து ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக, நீங்கள் போட சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு லாங்கு போகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பியூர் பெட்ரோலு. அது பெட்ரோல் டெபாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபா போட்டால் ஃபுல்லாக ஆயிடுது. நான் வந்து இது எல்பிஜி கிடையாது, சிஎன்ஜி ஆட் பண்ணலாம். அது கிட்ட 30,000 கிட்ட செலவு பண்ணால் சிஎன்ஜி இந்த வண்டிக்கு ஆட் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி ஒரு மாடிஃபிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஆசை தான். ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி தரம். அதனால் எனக்கு விட மனசு இல்லை. வாங்க உள்ளே உள்ள வீடியோஸ் பார்ப்போம். உள்ளே ஏன்னா இது இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துலாம் எதுவும் பண்ணலை. ஃபுல்லாக சீட்டு எல்லாம் பக்கா கண்டிஷனு. நம்ம எடுத்து செட்டு ரெடி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். செட்டு ரெடி பண்ணோம். அந்த ஃப்ரெண்டு உள்ளது தான் நம்மளோட எடிட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. எடிட்டிங்னா ஓகே எழுதி வச்சேன். பாம்பு போட்டு போட்டடியேன் பாருங்கள். பாம்பு போத்தா இல்லை நண்டு போந்தான்னு தெரியல. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வியூஸு.
வேறு எதுவும் இப்போ உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள். இதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன சொல்ல வரோம், எதுவும் டீட்டெயிலாக விட்டதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது விட்ருக்கோம் அது விட்ருக்கேன். நான் மறுபடியும் விளாக் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் சேர்த்து உங்களுக்கு அந்த வீடியோவோட ஆட் பண்ணி நான் பேசுவேன். ஏன்னா இது வந்து முத நாளாக எனக்கு வந்து கொஞ்சம் தெரியலை. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத சப்ஸ்கிரைப் சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் நம்ம வர முடியும். ஏன்னா இந்த மெசேஜில் பண்ணுறத வச்சு தான் நம்ம வர முடியும், மேலும் வளர முடியும். இப்போ நீங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் எடுத்துலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் உங்களோட சப்ஸ்கிரைப் உங்களோட ஒரு ஓகே மிஸ், நீங்கள் 11 சப்போர்ட் எனக்கு கொடுங்க. 11 சப்போர்ட் கொடுத்து தான் நான் மேலும் வளர்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து வீடியோ விளாகு சம்மந்தமாக கார் சம்மந்தமாக இவ்வளோ தான் வீடியோ. ஏன்னா இந்த இவ்வளோ தான் எனக்கு தெரிந்ததை வச்சு தான் நான் சொல்ல முடியும். தவிர நம்ம தெரியாத எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், அது தப்பாக போயிடும். இப்போ நம்ம ஒரு நோன்பு வர வச்சுருங்களேன், இந்த அடிக்கிற வெயிலில் நிற்க முடியல. ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இந்த வீடியோ போடணுக்காக தான் நான் வந்தது. ஏன்னா இப்போ எப்படியும் 2 days விட்டுறக்கூடாது. நம்ம என்ன வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தோங்கிறப்ப மேலும் கொண்டு போனோம் சொல்லிட்டு தான் அதுக்காக முயற்சிக்காக தான் நோன்பு வச்சு கூட பார்க்காம கிளம்பி வந்தது. ஏன்னா ஒரு திருவாரூர் சின்ன ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்காக தான் வந்தது. போகிறத நம்ம இதையும் பண்ணிட்டு போயிடுவோம், எதுக்கு விட்டுக்கிட்டு தான் நம்ம வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மறு வீடியோவில் சந்திப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோ மெயின் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் எனக்கு காமிக்க. நானும் வேணும்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எனக்கு வீடியோஸில் நான் என்ன சொல்கிறேன், ஏது இதை பற்றி என்ன சொல்கிறோம் என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் விலாவதியாக. அப்புறம் என்ன சொல்கிறது, சரி ஓகே பாய்ஸ், பார்ப்போம் மறுபடியும். உங்களுக்கு சேனல் நேம் வந்து என்ன, சாதிக் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து யூடியூப் சேனல், பல யூடியூப் சேனல் வந்து ராயல் ரைடர்ஸ்னு வச்சுருந்தேன். அந்த சேனலில் வந்து அதிகமாக லவர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு சாதிக் மஜாவாக பண்ணிடுவோம். அந்த ஒரு சேனலை இப்போ வந்து அந்த நேமை மாற்ற போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நேமு மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து புதுசாக இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க. பாருங்கள், பார்த்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.